வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில எல்லோருக்கும் காமனா ஒரு கேள்வி இருக்கு. ஒரு மனிதன் தினசரி எவ்வளோ நேரம் தூங்கணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு இந்த மூன்றும் தான் நம் உடல் ஆரோக்கியத்துக்கும் மன அமைதிக்கும் முக்கியமான சீக்ரெட். இதை பற்றி நாம இப்ப தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தகவல் மிரர் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது கரெக்டா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். தூக்கம் நாம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்கலாம்ன்றத பார்க்கலாம். பெரியவர்களா இருந்தா 7 முதல் 8 மணி நேரம் வரை தூங்கலாம். குழந்தைகள் 8 முதல் 10 மணி நேரம் தூங்கலாம். முதியவர்களா இருந்தா 6 முதல் 7 மணி நேரம் அவ்வளோ போதுங்க. அதுக்கு அதிகமா தூங்கினா உங்களுக்கு நிறைய நோய் வரும், நிறைய பாதிப்புகள் ஏற்படும். நீங்க அதிகமா தூங்கிட்டே இருந்தீங்களன்னா உங்களுக்கு அதிகமா தொப்பை வளரும், எடை அதிக வெயிட் போடும். நீங்க சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. அப்படி தூங்குற போதும் சாப்பிட்ட உடனே தூங்கணும், செரிமானம் சீக்கிரம் ஆகாது. அதனால உங்களுக்கு நீங்க நடக்காத இது பண்ணாத தூங்குனீங்கன்னா சீக்கிரம் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன் தூக்கம் அவசியம் அப்படின்னு சொல்றேன்னா, அப்பதான் மூளை ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் நாள் துவங்குறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நினைவாற்றல் கரெக்டா இருக்கும். நீங்க நினைச்சா கரெக்டா நடக்கும். அந்த நினைவாற்றல் ஒரு மன அமைதி கிடைக்கும். உடலில் சேதமடைந்த செல்கள் புதியதா உருவாகும். தூக்கம் குறையும் போது என்ன ஆகும்னு பார்க்கலாம். உடல் எரிச்சல், டென்ஷன் அதிகமா இருக்கும், வேலை கவனிக்க முடியாது, ஹார்ட் பிரச்சனைகள் நிறைய வரும், டயபிட்டிஸ் வரும், உடல் எடை கூடும், இம்யூனி சிஸ்டம் குறையும். உணவு எப்படி எடுத்துக்கலான்றத நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம். எந்த இது சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத. காலையில பிரேக்ஃபாஸ்ட் மிக முக்கியமானதுங்க. அதை சாப்பிடலன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு இப்பவும் நிறைய பேர் உலகத்துல அல்சர் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு. இது காரணம் மார்னிங் டைம்ல காலையில் டைம்ல சாப்பிடாத காரணம் தான். அதிகமா சாப்பிட தேவையில்ல, சாப்பிடணும், கண்டிப்பா சாப்பிடணும். ரொம்ப அதிகமாகவும் சாப்பிட தேவையில்ல. இட்லி, தோசை, ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த உணவுகளை காலையில் டைம்ல பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கணுங்க. மதிய உணவா லஞ்சா என்ன எடுத்துக்கலாம்னா பேலன்ஸ்டு மீல் இருக்கணுங்க. அதாச்சும் சாதம், அதுல காய்கறிகள், பருப்பு, க்ரூட் புரோட்டீன், கோழி, மீன், முட்டை இந்த மாதிரி பேலன்ஸ்டா இருக்கணும். இந்த மாதிரி உணவை மதிய உணவா எடுத்துக்கணும். இரவு உணவா டின்னரா மிக லைட் சாப்பாடுங்க. நீங்க காலையில நல்லா சாப்பிடுங்க, மதியம் அதோட கம்மியா சாப்பிடணும், இரவு நேரத்துல அதோட கம்மியா சாப்பிடணும். மிக லைட் சாப்பாடு. மேக்சிமம் அதிகமா சப்பாத்தி, சலாட், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் நீங்க எடுத்துக்கிட்டா நைட் டைம்ல ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்க உணவு விஷயத்துல உணவுல தவிர்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிக எண்ணெய் பொருட்கள், இந்த ஸ்நாக்ஸ் சொல்லுவீங்க பாத்தீங்களா, கடையில இருந்து வாங்கிட்டு வர்ற இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பொருட்கள், ஃபாஸ்ட் ஃபுட், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா நிறுத்தணும், தவிர்க்கணும். சாப்பிட்றீங்களா அதை லிமிட்டா சாப்பிடுங்க, கம்மியா சாப்பிடுங்க. ஒரே டைம்ல நீங்க உங்களால தவிர்க்க முடியாது. படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வாங்க. ஆனா அதை தவிர்க்கிறதுனால ரொம்ப ரொம்ப உங்க உடலுக்கு நல்லதுங்க. நன்மைகள்: உடல் எடை கட்டுப்படும். நீங்க இந்த மாதிரி கரெக்டான அளவோடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை கட்டுப்பாடோட இருக்கும். ஒரு நாள் முழுதும் உங்கள் உடலுக்கு சக்தி கண்டிப்பா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி அதிகமா உருவாகும். சரியான உணவு இல்லைன்னா வயிற்றுப்புண், சர்க்கரை நோய், பிபி, ஒபியசிட்டி, மன அழுத்தம் இது எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகங்க. நீங்க சரியான உணவு இல்ல, ரொம்ப அதிகமா சாப்பிட்றோம், இல்ல சாப்பிடறது இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் நிறைய வரும். உடற்பயிற்சி நாம பார்த்தது ஃபர்ஸ்ட் தூக்கம், அதுக்கப்புறம் உணவு, மூணாவதா பார்க்கறது உடற்பயிற்சி.
உடற்பயிற்சினா என்னன்றத தெளிவா பார்க்கலாம். இத பற்றி தினமும் குறைஞ்சது 30 முதல் 45 நிமிடம் எக்ஸசைஸ் செய்யணுங்க. அப்பதான் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். என்ன மாதிரி வகை அப்படின்னு பார்க்கலாம். பிரிக்ஸ் வாக், ஜாகிங், சைக்கிளிங், யோகா, ஜிம் ஒர்க் அவுட்ஸ், இந்த மாதிரியான எக்ஸசைஸ் டெய்லியும் கண்டிப்பா அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் வரை நீங்க எக்ஸசைஸ் செஞ்சே ஆகணுங்க. இதனால என்னென்ன நன்மைகள்ன்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். இதயம் ஆரோக்கியமா இருக்கும், மசில்ஸ் போன் ஸ்ட்ராங்கா இருக்கும், மன அழுத்தம் குறையும், நல்ல தூக்கம் வருங்க. கண்டிப்பா எவ்வளோ ஒர்க் அவுட் பண்றோமோ, நிறைய உடம்பு ஒர்க் அவுட் பண்ணி டயர்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமா தூக்கம் வரும். செய்யாமல் இருந்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். அதோடைய ஒபியாசிட்டி, டயபிட்டிஸ், பிபி, ஸ்ட்ரெஸ் எல்லாமே அதிகரிக்கும். மன அமைதி அண்டு ஓய்வு எப்படி இருக்கணும்ன்றத பார்க்கலாம். தினமும் 10 இருந்து 15 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. அதனால உங்களுக்கு மன அமைதி கண்டிப்பா கிடைக்கும். நல்ல இசையை கேளுங்க, புத்தகம் படிங்க, நண்பர்களோட பேசுங்க. இவை எல்லாம் மன அழுத்தத்தை சீக்கிரமா குறைக்கும். இது ரொம்ப எளிதான, நீங்களே உருவாக்கக்கூடிய ஒரு மெடிசனுங்க. மன அமைதி இருந்தா தூக்கம், உணவு, எக்ஸசைஸ் மூன்றும் பர்ஃபெக்டா பேலன்ஸ் ஆகும். அப்படின்னா ஒரு மனிதனோட ஒரு நாள் எப்படி இருக்குன்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கினீங்க. 7 to 8 மணி தூக்கம், 8 மணி நேரம் தூக்கம் இருக்கணும். சீரான உணவு இருக்கணும். 30 இருந்து 45 நிமிஷம் உடற்பயிற்சி எடுத்துக்கணும். சிறிய ஓய்வு. இந்த ரொட்டேஷனை டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க உடல் பலமும் மனதளவிலும் உடம்பளவிலும் வாழ்க்கையிலும் செம்மையா பர்ஃபெக்டா சூப்பரா இருப்பீங்க. தினசரி எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, எக்ஸசைஸ் செய்யறீங்களா இல்லையான்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.